அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் நம்ம எந்த ஒரு இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லலை, என்ன டைரக்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல அதை உள்வாங்குங்க. இங்கே இதை பை பண்ணலாமா, இங்கே செல் அப்படி பார்க்காதீங்க. நிஃப்டி 50 என்ன டைரக்ஷன் இருக்கும், இந்த ப்ரைஸ் இது சப்போர்ட்டாக எடுக்கிற வரைக்குமோ இல்லை ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிற வரைக்குமோ அப்படிங்கிறத சிந்தி. இது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் தான் கொடுக்கணுமா? இல்லை, எல்லா ஸ்ட்ரைக்கையும் கொடுக்க முடியும். கால்குலேஷன் வேல்யூஸ் மாறுபடும், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம சேனலுடைய ஸ்லோகன். ஓகேங்களா? இன்னைக்கு 24,600 கால் 102 rupees, 102 ரூபா சப்போர்ட் எடுத்தா நிஃப்டி ஏறுவதற்கும், அதே அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா 102 நிஃப்டி இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இங்கே இருக்கும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் பெட்டராக இருக்கும். இங்கே இல்லை சார், கீழேயோ மேலேயோ போயிடுச்சிங்க அப்படின்னா யூடியூப் பார்க்குறவங்க இக்னோர் பண்ணிட்டு தவிர்த்துருங்க. ஏன்னா அது எகைன் அடுத்த வேல்யூ போய் எடுத்துக்கும். அதுபோல் இது இங்கேருந்து ஏறினாலும் ஒரு வேலையில் திரும்பணும், ஆர் எகைன் அப்போ இங்கே ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் பண்ணணும். இங்கே அதுக்கு வேல்யூ கால்குலேஷன் மாறுபடும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேலையிலேருந்து திரும்பணும், சேஞ்ச் ஆகும். அப்போ இங்கே வேல்யூ மாறும். அது போல் 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் தனிப்பட்ட கால்குலேஷன்ஸ் இருக்குது. அது இப்போவே நம்ம முன்னாடி மார்க்கெட்டில் நமக்கு எந்த வேலையும் கிடையாது, நம்ம இப்போவே கால்குலேட் பண்ணி எல்லாமே முன்னாடி வச்சுருப்போம். லைவ்ல நம்ம பார்க்கறது எங்கே என்ட்ரி வருது, அங்கே ரூல் இருக்குது, அந்த ரூல் அப்ளை பண்ணி எங்கே என்ட்ரி எடுக்கணும், என்ன டார்கெட், என்ன ஸ்டாப் லாஸ் எல்லாமே நமக்கு முன்னாடி பிஃபோராக தெரியும். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கல, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கல, பேட்டர்ன்ஸ் ஏதாவது இருக்கா பார்க்கல, நியூஸ் என்ன வரப்போகுதுன்னு தெரியாது. அப்போது மார்க்கெட் ஏன் இது நம்ம கொடுக்குறோம்னா, மேக்ஸ் சார்ந்து இயங்குது பங்குச்சந்தை. அது இன்ட்ராடேவாக இருக்கட்டும், பொசிஷனாக இருக்கட்டும், அதை சார்ந்து படிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இன்னைக்கு 24,600 கால் 102 அங்கே இருக்கும்போது உங்கள் டிசிஷன் எடுங்க. எய்தர் அப்பா இருக்கும் உங்கள் டெக்னிக், நீங்கள் என்ன வேணால் படிச்சுக்கலாம், நீங்கள் என்ன வேணால் படிச்சுக்கலாம், அது மேட்ச் பண்ணி இது சரியாக இருந்தால் பயன்படுத்துங்க. இல்லையா, இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் யாரும் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறது சேர்த்து தான். நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்திக்கணும். இது நடந்திருக்காங்க நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.